Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் உங்களுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில நாம எப்படி பேப்பர் பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பப்ளிக் பேப்பர் வந்து இது சரியா. இவங்க வந்து அதாவது 70க்கு 47 மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க ஸ்கோர் பண்ணிக்கிற விதயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு சரியா. அதாவது இவங்க வந்து எப்படி வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் சரியா. இப்ப இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா அதாவது ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு மார்ஜின் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மார்ஜின் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஆப்ஷனுக்கு. இந்த மாதிரி நீங்க தெளிவா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது கொஸ்டின் நம்பரும் ஆப்ஷனும் சேமா இருந்தாதான் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற அதாவது அப்டேட் வந்து ஏற்கனவே கடந்த 3 வருஷமா நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு அதாவது கொஸ்டின் நம்பர் ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் ஓகே, அந்த ஆன்சர் எழுதிருக்காங்க பாத்தீங்களா. இப்போ வந்து ஆக்சுவலா பசங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து பின்னு சொல்லி போட்டுட்டு ஆன்சர் வந்து சி குறி ஆன்சர் எழுதுவாங்க. அப்ப ஆப்ஷனும் ஆன்சரும் ஏதாவது ஒன்னும் ரைட்டா தான் ரைட் போறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் எல்லாமே மாத்திட்டாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல்லா மாத்திட்டாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் என்ன போச்சுன்னா மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் பர்சன்டேஷன் பண்ணலாம் சரியா. அதாவது கொஸ்டின் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு மார்ஜின், அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கும் சரியா. ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் தான் இருக்க போது. அதனால கொஞ்சம் நீட் அண்ட் கிளியரா எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இப்ப இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து சூப்பரா எழுதிருக்காங்க. ஒரு அதாவது ரொம்பலாம் அவங்க சிரமப்படவே இல்லை. ஒரு ஹெட்டிங் போட்டாச்சு, அந்த ஹெட்டிங்ல இருந்து ஏன்னா 2 மார்க் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பேஜாவது எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. நீங்க நீட்டா தெளிவா என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற கான்செப்டை உங்களால எப்படி சொல்ல வர முடியுமோ அப்படி சொல்லிருங்க. இப்ப இவங்க சூப்பரா என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எஸ்கேப்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர், இதுக்கெல்லாம் சும்மா லைன் போட்டு காட்டிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் ரீட் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா கோடு போட்டு ஹைலைட் பண்ணி காட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போகும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஹைலைட் பண்ணிருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சருக்கு உரிய தகவல் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதுல எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம்ல வந்து அடுத்த பேஜ்ல கொண்டு வந்து எழுதிருக்காங்க. இப்படி பண்ணாம நீங்க என்ன பண்ணணும், இதையும் ஃப்ரண்ட் பேஜ்ல இங்கேயே நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சரியா. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் திட்டிட்டே இருக்கும்போது இவங்க எக்ஸாம்ல எழுதவே இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கை குறைச்சு விட்டு அடுத்த பேஜ்ல இருக்க எக்ஸாம்ல பார்க்காம கூட போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பண்ண இன்னொரு பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது தெரியாத கொஸ்டினை முன்னாடி எழுதக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் தெரியாத கொஸ்டினை முன்னாடி எழுதக்கூடாது அப்படின்னா இப்போ வந்து உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பேப்பர் திருத்துறாங்க, இப்போ உங்க கிளாஸ்ல இருக்க கெமிஸ்ட்ரி மேமோ இல்ல கெமிஸ்ட்ரி சாரோ பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா உங்க பேர் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து இந்த பையனா இந்த பொண்ணா இப்படிதான் படிப்பாங்கிறது தெரியும். அதனால மார்க் அந்த பேரை வச்சே மார்க் போட்டு வருவாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதக்கூடிய அதாவது அடுத்து மன்ற தேர்வு இதெல்லாம் எழுதுவீங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் கேண்டிடேட் வந்து யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. அப்ப நீங்க என்ன பேப்பர்ல பிரசன்ட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் பேச போகுது. அதனால ஃபர்ஸ்டே நான் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ பண்ணணும். அப்ப ஷோ பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா ஓகே இந்த பையன் நல்லா படிப்பான் போலப்பா, இந்த பொண்ணு நல்லா படிக்கணும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல மார்க் குறைக்கலாம்னு சொல்லி நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தானே பண்ணிருக்கு, சரி இதுக்கு மார்க் போட்டுலாம் அப்படின்னு சொல்லி மார்க் போட்டுருவாங்க சரியா. இதை நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி 21st கொஸ்டின் பாருங்க, சூப்பரா நம்ம என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ரியாக்ஷன் எல்லாம் சூப்பரா எழுதி காட்டாங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்லா கொஸ்டினுமே பாருங்களேன் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க சரியா. நல்லா கவனிச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஹைலைட் பண்ணி காட்டிருக்க இடத்துலதான் இந்த டிக்கு விழுந்துருக்கும். எதுக்கு இதை சொல்லிட்டே இருக்குன்னா நம்ம எதை ஹைலைட் பண்ணி காட்டுறோமோ அந்த இடத்துலதான் அவங்களோட ஸ்டாஃப் திருத்துறாங்கல்ல அவங்களோட கண் வந்து அந்த இடத்துலதான் போகும் சரியா. அதனாலதான் கொஞ்சம் நீங்க
ஸ்டோரி எழுதுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்டாவது அதுக்கு ரிலேட்டடா தெரிஞ்ச பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. அந்த ஸ்டோரி எழுதுனீங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணாம கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப யூசஸ் ஆஃப் ஹீலியம், அதாவது ஹீலியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாயிண்ட் எப்படி ஸ்டார் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சரியா, ஈஸியாவும் இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஈஸியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சேம் டைம் அதுலயும் 3 மார்க்ல என்ன பண்ணிருக்காங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. 3 மார்க்னா 3 பாயிண்ட் தான் எழுதணும், 2 மார்க்னா 2 பாயிண்ட் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. இப்ப இவங்க பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் கொஸ்டின்ல அதாவது ஹைலைட் பண்ணி காட்டிருக்க இடத்துல மிஸ்டேக் விட்டுருக்காங்க. இதுதான் தப்பு. ஹைலைட் பண்ணி காட்டினா ஒரு பக்கம் நல்லது இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கெடுதலும் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹைலைட் பண்ணி காட்டும் போது தெளிவா இது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி காட்டுங்க சரியா. அதே மாதிரிதான் இந்த ஐயூபாக் நேம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இதுவும். அதையும் நீங்க பாத்துங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், ஐயூபாக் நேம் வந்து எப்படி ஈஸியா நீங்க வந்து பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி மினரல் அண்ட் ஓர்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த கொஸ்டினை மட்டும் விட்டுறாதீங்க சரியா. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் மார்க் வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா. அதனால தயவு செய்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பிட்வீன்ங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்க எழுதிருங்க. அதே மாதிரி சப்ஹெட்டிங் போட்டுருங்க. சப்ஹெட்டிங் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காட்டிருங்க. கண்டிப்பா இந்த பேப்பர்ல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா. நல்லபடியா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ வந்து உங்களுக்காக கொடுப்போம். கண்டிப்பா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.